நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது iPhone 13ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த 2022 இந்த iPhone 13 வாங்கலாமா, இதில் என்னென்ன விஷயம் இருக்குது, புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க, 12க்கும் 13க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா, இதுதான் iPhone 13. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு 7000 ரூபாய்க்கு நம்ம ஃபோன் வாங்கினாலே பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரு, அடாப்டர் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுப்பாங்க, இயர்ஃபோன்ஸ் அப்படின்ட்டு. பட் 1 லட்சத்துக்கு ஃபோனை வாங்குகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பெருசாக இதை நம்ம இந்த பாக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB பிங்க் கலரு iPhone 13, அவ்வளோதான். இப்போ இந்த பாக்ஸை உடச்சிட்டு எப்போதும் போல் இந்த ஃபோனு மட்டும் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வெளில எடுப்போம். ஓகே நண்பா, இதுதான் iPhone 13. இது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB பிங்க் கலரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79,990 rupees. இது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் உள்ள ரேட்டு. பட் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். HDFC கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கேபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. Type-C to லைட்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வெறும் கேபிள் மட்டும் தான். அடாப்டர் வந்து நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல்ஸுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம டோட்டலாக இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல் ஓரியன்டாக அந்த ஃபோனை பற்றி பார்க்குறப்ப டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிங் சைலண்ட் பட்டன் போன்றவை வந்துருக்கு. அதோட சிம் போடுறதுக்கான ட்ரைப் வந்து வந்திருக்கு. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர், அப்புறம் லைட்டிங் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது போன்றவை வந்துருக்கு. இவ்வளோ தான். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளாஸ் பேக் அலுமினியம் பாடி டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் சீல்டால் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் ஸ்க்ராச்சஸ் போன்றவை வந்து ஆகாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயம். இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 172 கிராம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 7.65 mm எடுத்து வந்திருக்காங்க. இதோட பேட்டரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3240 mAh கொடுத்தனால இப்போ கொஞ்சம் வெயிட் இருக்கும். அதாவது iPhone 12 கம்பேர் பண்ணுறப்ப iPhone 13 வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா பேட்டரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இதில் 6.1 inch AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 800 nits வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். HDR சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1200 nits வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா iPhone 12ஓட இந்த iPhone 13 நாச்சு வந்து கொஞ்சம் சின்னதாகிருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. Wi-Fi வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு வர்றப்ப கொஞ்சம் ஓகே தான், எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து A15 பயானிக் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. iOS 15 வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேமரான்னு பார்க்குறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் 12 MP தான், பேக் கேமரா 2 கேமராவும் 12 MP தான். ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 12 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.4 அப்ராச்சில் இருக்குது. பேக் கேமராவில் உள்ள 2 கேமராவுக்கும் வந்து 1.6 அப்ராச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. iPhone 12 வந்து பார்த்திங்கன்னா கேமரா டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். 2 கேமராவும் அதுலேயும் 12 MP தான். ஆனால் iPhone 13 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற கேமரா எடுத்து இங்கே வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு iPhone 13 நேம் வச்சுட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா சினிமேட்டிக் மோட் இருக்குது, அது மட்டும் இல்லை நைட் மோட் இருக்குது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சாம்பிள் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். சாம்பிள் ஃபோட்டோஸ், வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோனை 79,000க்கு நம்ம வாங்கணுமான்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் iOSக்கு மாற போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு iPhone 13 ஓகே. மற்றபடி நீங்கள் iPhone 11 12 யூஸ் பண்ணுறவங்களுக்கு iPhone 13 மாறணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற தேவையில்லை தான் சொல்லுவேன். ஏன்னா சேம் ஃபியூச்சர் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுக்கல. நாச்சு மட்டும் சின்னதாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் புதுசாக ஒரு iPhone வாங்குறீங்க அப்படின்னா இந்த iPhone 13 வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி
படி வந்து எதுவும் பழைய மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா iPhone 13 வந்து மாற வேணாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். இது என்னோட சஜெக்ஷனு. ஓகே நண்பா, இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து இதை பற்றி அக்குவேரா அணுவேரா எல்லாமே வந்து சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே நண்பா, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.